கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மே மாதத்தின் 2வது வாரத்திலும் 12ஆம் தேதிக்குள்ளாக நம்ம வழிநடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இந்த காலை நேரத்திலும் உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. காலை தோறும் என் கிருபை புதிதா இருக்கும் என்ற வார்த்தையின்படி இந்த நாள் முழுவதும் உம்முடைய புது கிருபையினால எங்களை வழிநடத்துங்க இயேசப்பா. இந்த நாளிலும் உங்களுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் செய்யாதபடி உமக்கு பிரியமான பிள்ளையை வாழ உதவி செய்வீராக. இந்த நாளிலும் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நாங்கள் சோர்ந்து போகாதபடி உடைய வார்த்தை கொண்டு எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் எந்த காரியத்திற்காகவும் கோபப்படாம பொறுமையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. தகப்பனே, கோபம் அப்படின்ற ஒன்று எங்கள் இருதயத்துக்குள்ள எப்பொழுதுமே இல்லாதபடி எங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்துவீராக தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்தையும் உம்முடைய ஆலோசனையின்படி செய்யக்கூடிய ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை வழிநடத்தும். இந்த காலை நேரத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் குடும்பங்களையும் உடைய செட்டைகளால் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.